மரண பாதிப்பு. அமெரிக்காவுடைய பேரையே ட்ரம்ப் 3 நாளில் கெடுத்து நாசம். இப்போ ட்ரம்ப் அங்கேருந்து அகற்றினால் மட்டுமே அமெரிக்கா தப்பு. அழிந்த ஈரான், செத்த ட்ரம்ப், தனியாக வந்த கப்பல், தாக்கிய துருக்கி, நொறுக்கிய ஈரான், பற்றி எரிந்த பயங்கரம். ட்ரம்ப் சொல்றாரு போர் நிறுத்தம் 5 நாட்களுக்கு நான் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள போறேன்றாரு. ட்ரம்ப் என்னன்னா தோல்வியின் விளிம்பில் இல்லை, அடி மேலே அடி வாங்கும்போது ஐயோ அப்பான்னு அலற சவுண்டு தான் இப்போ கேட்டுக்கிட்டு. அதை வடிவேல் பாணியில் கத்தாத மெதுவாக போன்ற மாதிரி இப்போ ட்ரம்ப் போயிட்டு கடைசியில் இவர் என்னமோ தாக்குற மாதிரியும் அவங்க பயந்து நிறுத்துற மாதிரி, இவர் 5 நாள் அவங்களுக்கு டைம் கொடுக்குற மாதிரி. அமெரிக்காவோட அடியாளான இஸ்ரேல் நாசமாய் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. பேப்பர்லாம் போட்டால் தேச விரோதம். டிமோனாவில் உள்ள அணு உலை கேம்பஸே டோட்டலாக அதில் என்ன ஆச்சு, எத்தனாயிரம் பேர் செத்தானே தெரியல. இந்த தகவலுமே வெளியே வரல. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் செத்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அளவு சேதம். ஆனால் 10 பேர் காயம்னு போல. பேச்சுவார்த்தை அப்படின்னு எதுக்கு போய் பேச்சுவார்த்தை பொய்னா வெளி உலகத்தை நம்பணும்ல. பறக்கும் குண்டு போடும், ஓகே, அதையும் அடிச்சுட்டாங்க, ரெக்கையை கழிவு. அப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவான்னா, அது சொன்னால் வெளியே சொன்னால் அசிங்கம். அவன் என்ன சொல்லுவான்னா, டயரில் காற்று இறங்கிச்சுன்றதுனால டக்குன்னு இறக்கிட்டாங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் உமாபதி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ட்ரம்ப் சொல்றாரு போர் நிறுத்தம் 5 நாட்களுக்கு நான் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள போறேன்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஈரானுக்கு மாறி ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்த போறேன் அப்படிங்கிறாரு. ஆனா அவர் பொய் சொல்றாரு, அப்பெல்லாம் யாருமே எங்ககிட்ட பேசலன்னு சொல்லி ஈரான் தரப்புல மறுக்கிறாங்க. அது இல்லாமல் இங்கே குண்டுகள் மாறி பொழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. என்ன நடந்துகிட்டு இருக்கு? ட்ரம்ப் என்னென்னா தோல்வியின் விளிம்பில் இல்லை, அடி மேலே அடி வாங்கும்போது ஐயோ அப்பான்னு அலற சவுண்டு தான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கு. அதை வடிவேல் பாணியில் கத்தாத மெதுவாக போன்ற மாதிரி இப்போ ட்ரம்ப் போயிட்டு கடைசியில் இவர் என்னமோ தாக்குற மாதிரியும் அவங்க பயந்து நிறுத்துற மாதிரி, இவர் 5 நாள் அவங்களுக்கு டைம் கொடுக்குற மாதிரியும். அவங்க கேஷுவலாக நம்ம ஊர்லலாம் சொல்லுவாங்க, இந்த வேணா என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி. நீ என்ன சொல்கிறது நிறுத்துறது, நாங்கள் முடிவு பண்ணணும் நிறுத்துறதை பற்றின்னு சொல்லி அவங்க போயிட்டாங்க. தொடர்ந்து அடி மேலே அடினா அமெரிக்காவுக்கு அடி இல்லை, அமெரிக்காவோட அடியாளான இஸ்ரேல் நாசமாய் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. பேப்பர்லாம் போட்டால் தேச விரோதம்னாங்க. பெரியார் சொன்ன மாதிரி திருடர்களின் கடைசி ஆயுதம் தேசபக்தின்ற மாதிரி. தேசபக்தி வடையை சுட்ட எந்த பேப்பர் டிவிலையும் போடக்கூடாது, விஷுவல் எடுத்திங்கன்னா 5 வருஷம் தண்டனை, யூடியூப் வாட்ஸ்அப்பில் யாருக்கா அனுப்புனீங்கன்னா அவங்கள அதோட தொலைச்சிடுவோன்ற அளவுக்கு மிரட்டி வச்சுருக்கேன். அப்படி இருந்து வீடியோக்கள் அங்கேருந்து வந்துட்டு தான் இருக்குது. படுமோசமாக பாதிக்கும். டிமோனாவில் உள்ள அணு உலை கேம்பஸே காலி. டோட்டலாக அதில் என்ன ஆச்சு, எத்தனாயிரம் பேர் செத்தானே தெரில. இந்த தகவலுமே வெளியே வரல. கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் செத்துருப்பான்னு நினைக்கிறேன். அங்கே அந்த அளவுக்கு சேதம் இருக்குது. ஆனால் 10 பேர் காயம்னு போடுறேன். மொத்தமாகவே 10 ஒரு 200 பில்டிங் இடிஞ்சு விழுந்திருக்கு. 10 பேர் காயம். செத்தது எத்தனை பேர்னு ஒன்றும் சொல்லலை. செத்ததை பற்றியே இல்லை. அப்போ எல்லாம் செத்துட்டாங்க. 10 பேர் காயம்பட்டவங்க 10 பேர். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். 2000-3000 பேர் செத்துட்டாங்க, 10 பேர் காயமடைஞ்சு ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அந்த அளவுக்கு மரண பாதிப்பு. கடைசியாக இப்போது என்ன அப்படின்னா, இர்பில்னு ஒரு இடம் இருக்குது ஈராக்கில். அந்த ஈராக் பார்டரில் அங்கே 3 கேம்ப் இருக்குது. அமெரிக்கா கேம்ப் இருக்குது, பிரிட்டன் கேம்ப் இருக்குது, நாட்டோட கேம்ப் இருக்குது. 3 பேருமே காலி பண்ணிட்டு ஓடுறாங்க. நேற்று நைட்டு வாகனங்கள் சரமாரியாக போயிட்டுருக்கு. கேம்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜோர்டானுக்கு போயிட்டுருக்கேன். அதான் நான் இப்போ வீடியோ வெளியிட்டிருக்கேன், எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ. சரமாரியாக போயிட்டே இருக்காங்க நைட் அண்ட் டே. 50-100 வாகனங்கள் 200 வாகனங்கள் அப்படி நாட்டோ எல்லா வீரர்கள்லாம் திரும்புகிறான் ஜோர்டானுக்கு போய் ஜோர்டான்லேருந்து தப்பிச்சு ஓடுறது. ஸோ அந்த நிலமையில தான் இருக்குது. இப்போ அமெரிக்காவுக்குள்ளேயும் போராட்டம் பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கிறதுனால ரொம்ப அமெரிக்காவுடைய பேரையே ட்ரம்ப் 3 நாளில் கெடுத்து நாசம் பண்ணிடும். இப்போ ட்ரம்ப் அங்கேருந்து அகற்றினால் மட்டுமே அமெரிக்கா தப்பிக்கும். இதுதான் அங்கே நடந்துக்கிட்டு. இப்போ ஆனால் பேச்சுவார்த்தை அப்படின்னு எதுக்கு பேச்சுவார்த்தை பொய்னா வெளி உலகத்தை நம்பணும்ல. திருட்டு பயில இந்த காலத்தில் எல்லா காலத்துலையும் இருப்பான். அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னா, ட்ரெயினில் மச்சான் வரான்னு ஒன்று பார்ப்பாங்க. இங்கிட்டு 2 சீட்டு மேலே 2 பெர்த் இருக்கும், இங்கிட்டு 2 மடைச்சிருக்கும்ல, நடுவில் நின்றுக்குவான். இந்த பக்கம் உட்காந்துருக்குவேன் 4-5 பேர் அமைதியாக உட்காந்துருப்பான், இந்த பக்கமும் அமைதியாக உட்காந்துருப்பான். அந்த பக்கம் என்ன நடக்குன்னு இவனுக்கு தெரியாது, இந்த பக்கம் என்ன நடக்குன்னு தெரியாது. இப்படி நின்றுக்குவான். 20 அண்ணன் 30 ரூபாய் கேட்டிருக்காரு சேலை. ஆனால் 30 கட்ட முடியாது. ஆனால் 40 அப்படி 2 சைட்லேயும் உட்காந்துருக்கேன். அமைதியாக உட்காந்துருப்பான். என் பாட்டு ஜன்னலில் வேடிக்கை பார்த்துட்டு மாற்றி எவனே ஒருத்தனை உள்ளே இழுத்து டாப்புன்னு விற்றுருவாங்க. 90 ரூபா 100 ரூபாய்க்கு 30 ரூபா சேலையை. இவன் என்னப்பா அந்த பக்கம் எவனை கேட்குறான் போல ஏலாம்னு, இந்த பக்கம் உட்காந்துருக்கேன் இவன் கேட்குறான் போலன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுதான் ட்ரம்ப். எவனு விஷயம் தெரியாத என்னென்னப்பா ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க போல்,
அப்படின்னு தான் நினைப்பாங்க. போர் நின்றுச்சுன்ற மாதிரிலாம் செய்தியை போட்டாங்க சார். அதை தான் இவங்க கோடி மீடியாவும் இந்த டுபாக்கூர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. வெஸ்ட்டு என்ன பிளான் பண்ணுறதோ அதை ஏஜென்சி கொடுக்கும், ஏஜென்சி கொடுக்குறது இங்கே உள்ள பேப்பர்காரன் போடுவான். அதை படிச்சுட்டு யூடியூப்பில் உட்காந்து பழைய மூத்த மூக்கு பதிலாக ஓ போட்டுங்க சார். ஓன்னா ஓ போடுன்னு ஒரு பாட்டு வருது, ஓ போடு ஜெமினியில் வரும் சார் அந்த மாதிரி. போடு. நீங்கள் வேறு அர்த்தத்தில் போட்டுறாரு, தப்பாக போயிடும். அந்த மாதிரி பத்திரிகையாளர்கள் நீங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். அமெரிக்கா பண்ணது ஈரானை ஆதரிக்கிறார்கள். ஈரான் வந்து இப்போ கமைனி வந்து ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி, அவர் எப்படி ஆதரிக்கிறாங்கன்னு தெரில. அவர் சதிகாரன். இவங்களுக்கு பக்கத்து தெருவில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. இங்கே உட்காந்துட்டு இங்கே வெஸ்ட் மீடியா, இவங்களுக்கு வர நியூஸ் பூராமே வெஸ்டர்ன் மீடியா கட்டமைக்கக்கூடிய செய்தி. ஏஜென்சிக்கு இவனே காசு கொடுத்து வாங்குவான் அந்த பொய் செய்தியை. அதை வாங்கி இவன் பேப்பரில் பிரிண்ட் பண்ணி இவன் போடுறது. இவன் 10 ரூபா கொடுத்து காலையில் பேப்பர் வாங்கி கக்கத்தில் வச்சுட்டு வீட்டில் போய் படிச்சுட்டு அமெரிக்கா வந்து இன்னைக்கு ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் நிறுத்தம்னு சொல்லியிருக்காரு. அந்த வெண்ணெய் என்ன சொல்ல, அவனை போட்டு அடி வாங்கணும், மரண அடி வாங்கியிருக்கான். இஸ்ரேலே அழிஞ்சு போச்சு பாதி. அதை பற்றி இவங்களுக்கு தெரியாது, ஏன்னா அங்கே நியூஸ் வராது. நீங்கள் ஒன் சைடாக பேப்பரை பார்த்துட்டு நியூஸே வரலையே சார். இஸ்ரேலுக்கு என்ன ஆச்சுன்னு வரையவங்கிட்ட கேளுங்கன்னு தெரியாது, ஏன்னா அது பேப்பரில் போட்டிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? பிட் அடிக்கிறவன் பார்த்தீங்கன்னா வச்சு பார்த்து எழுதுவான், இல்லைன்னா எய்த்தாப்பில் உள்ளவனை பார்த்து எழுதுவான். அவன் 2 லைனை விட்டுருந்தானா இவனும் விட்டுருவான். அது திருத்துற வாத்தியார் கண்டுபிடிச்சு 2 பேரும் ஒரே மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி கும்பல் இங்கே இருக்குது நிறையா. அது பார்த்தீங்கன்னா டிவி லைவ்லுக்கு அந்த ஆத்திட்டு இருக்கும். டிவியில் யூடியூப்பில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு 3 மாதம் நியூஸ் ரீடராக இருந்திருப்பாங்க எதையாவது. அவன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸை பிரித்து பேசிட்டு இருப்பான், ட்ரம்ப் வந்து அப்படின்னு. அந்த மாதிரி அன்றைக்கி ஒருத்தர் பார்த்தேன், அவர் ஈராக்கில் எண்ணெய் கிணறுல வேலை பார்த்துருக்காரு கொஞ்ச நாள். அவர் சர்வதேச அரசியல் பிச்சு ஓதுறாரு. உட்காந்துட்டு எண்ணெய் கிணறுல சூப்பர்வைசராக இருந்திருக்காரு. 6 மாதம் 8 மாதம் இருந்துட்டு வந்துட்டார் ஊருக்கு. நான் ஈராக்கில் இருக்கும்போது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 1/2 மணி நேரம் பேசுகிறாரு. அவர் எண்ணெய் கிணறு வீட்டை தாண்டி எங்கேயும் போயிருக்க மாட்டார். புரியுது அவங்களுக்கு? ஆனால் அவங்கள்ட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்களே சார். இங்கே ஆள் வேணும்ல, ஓடணுமா இல்லையா? இப்போ நீங்கள் ஏதோ ஈராக்கு தாக்குது சண்டை அப்படின்னா 4 பேர் தெரிஞ்சுக்கணும். இருக்கிற 2-3 பேர் எத்தனை சேனல் கொடுப்பாங்க? அதனால் யாரையா ஒருத்தரை கூப்பிட்டு கப்புன்னு உட்கார வச்சுருவாங்க. கிடைக்கிறால உங்கள் பேரை நான் சங்கிலி, இன்னையிலேருந்து நீ கங்குலி, அந்த தான் புரியுதா? ஓகே. அந்த மாதிரி ஒரு தம்பிலாம் இருக்கார், அவர் ஆங்கராக இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா சர்வதேச அரசியலை பிரித்து மேய்கிறார். எப்படி ஈரான் ஆதரிக்கிறாங்கன்னு தெரில. சில யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இந்த தம்பி ஒரு 3 மாதம் வேலை பார்த்துருக்காப்புல ஒரு டிவியில். இப்போ வந்து சில இதுக்கெல்லாம் ஆங்கரிங் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல நம்ம எதுக்காக நம்ம சேனல் ஆரம்பித்தது, நீங்கள் பழைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, கோட் ஷூட் போட்டு உட்காந்துருந்தவன் தான் அறிவாளின்றது. மீசையை எடுத்துகிட்டு ஒரு கண்ணாடி போட்டேன் அறிவாளி. இல்லைன்னா தாடியை வச்சு, இப்போ நீங்கள் தாடி வச்சுருக்கீங்க அது வேறு, இங்கே வரைக்கும் வச்சுட்டு ஒயிட் அடிக்கணும் லைட்டாக, அங்கங்கே ஒயிட் அடிச்சுட்டு ரைட் கையில் வாட்ச் கட்டி உட்காந்து கொஞ்சம் இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசுனீங்கன்னா நீங்கள் அறிவாளி. இதை உடச்சி இதை தெரு ரேட்டு கொண்டு வரணுன்றது தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் லைன் ஆரம்பித்தது நோக்கம். என்னென்னா, ட்ரம்ப்பும் நம்ம ஊர் ரிச்சாகாரன்னு ஒன்றுன்றது தான் நம்மளுடைய ஒன்லைன் இது பாலிசி. நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து இப்போ இது லாயப்பேட்டையிலையோ குறுக்குப்பேட்டையிலையோ பீடியை குடிச்சுட்டு, இப்போ பீடி கிடையாது சிகரெட் தான் குடிச்சிட்டு ஒருத்தர் வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்கானோ ஒரு இதை, அதை தான் அவங்க பண்ணுவாங்க. அவங்க வந்து கோட் சூட் போட்டிருப்பான், ஏசி போட்டிருக்கும், சிகப்பாக இருப்பான். அவனை பார்த்து இவனுக்கும் கோட் சூட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. இவன் இங்கே பிறந்தவன், இவன் கோட் சூட்லாம் போட்டு மீசெல்லாம் எடுத்துப்பான். மீசை தாடி வளர்றதுன்றது இயற்கை, அதை எடுக்கிறதுன்றது வந்து நீங்கள் வேறு ஏதோ பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். மீசெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் ஒன்று போட்டுக்குவாங்க ஃபுல் ஹேண்டு. இப்படி இந்த பட்டன் போடு, கை தெரிஞ்சிச்சுன்னா அவன் முட்டாள், கை மறைச்சா மட்டும்தான் அறிவாங்க. புரியுதாங்க? அதே மாதிரி கழுத்து தெரிஞ்சால் நீங்கள் முட்டாள். இதுவரைக்கும் பட்டன் போட்டு இது பண்ணி இன் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் தமிழாக பேசக்கூடாது, கேஷுவலாலாம் பேசக்கூடாது. அதை அப்படியே முழுங்கி சாப்பிட்டு அப்படியே கேஷ் இதான் பேசணும், அப்படியே க்ரஷ் பண்ணி. ட்ரம்ப் வந்து இன் 1948 ஈரான் சொல்ல மாட்டாங்க, ஈரானில். அதே மாதிரி நீங்கள் அது சவுதிக்கு வேறு ஏதோ ஒன்று சொன்னாங்க, இதுன்னு குவைத்துன்னு சொல்ல மாட்டாங்க, குவைட்டில் அதே மாதிரி இட்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு அது ஒரு குரூப் இருக்குது தனியாக இருக்காங்க. இவங்க பூரா வந்து காலையில் இங்கே வீட்டில் பேப்பரை வாங்கிடுவாங்க. இப்போ காலையில் அவங்களுக்கு என்ன வேணும்னா 5:30 எந்திரிச்சு அப்படியே நடைப்பயணமாக போய் ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பேப்பர் வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து படின்னு படிப்பாங்க. ஒரு 2-3 மணி நேரம் படிச்சுட்டு அந்த பேப்பரை திருப்பி படிச்சுட்டு அதை எடுத்து மடிச்சுட்டு கக்கத்தில் வச்சுட்டு காலையில் ஏதாவது யூடியூப் சேனலில் கூப்பிடுவாங்க. சார் ஈரான் எஸ் வரேன். அது முந்தா நாள் நியூஸை தான் பேப்பருக்கு. இப்போ ஒரு சம்பவம் நடந்தால் இன்றைக்கி அடிச்சு ஏற்றி நைட்டில் நியூஸ் போட்டுருவாங்க.
நைட்டு 12 மணிக்கு ஒன்று நடக்குதுன்னு வைங்க, ஒரு சம்பவம் பெரிய தாக்குதல் நடக்குதுன்னா அன்னைக்கு காலையில் வராது, அதுக்கு அடுத்த நாள் காலையில் தான் பேப்பரில் வரும். அதை படிச்சு விட்டு அதுக்கு அடுத்த நாள் பேட்டி எடுத்து அது யூடியூப்ல எடுக்கிறவனு அன்னைக்கு போட மாட்டான், வேற ஏதாவது நியூஸ் இருக்கும். ஆக்சுவலி இந்த குழப்பம் எனக்கு இருக்க தான் செய்யுது. இது நடக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செய்தியா வருது. நேத்து நிறுத்தன்றாங்க, அடுத்த நாள் குண்டு போட்டான்றாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா வேற ஏதோ. அதுக்கு என்ன காரணம்னா இன்னைக்கு செய்தியை இப்பயே போடுறவன் இருப்பான், இன்னைக்கு செய்தியை நாளை கழிச்சு பேப்பர்ல பார்த்து பேசி அதை யூடியூப்ல எடுத்து அதுக்கு அடுத்த நாள் நீங்க போட்டீங்கன்னா எல்லாமே மாறிடும்ல. நீங்க சொன்ன செய்தி 3 நாள் முன்னாடி வந்த செய்தியை அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இதுல டிவியில பாப்பீங்க, பிரேக்கிங் போடுறாங்க. அதான் கேட்கிறேன், அந்த மாதிரி போடுவாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு அவன் 40-50 பேர் வேலை பார்ப்பா, சம்பளம் கொடுக்கணும் 1ஆம் தேதி ஆனால் அவன் பட்னியாக கிடக்க முடியாது அவன் குடும்பத்தோட. அப்போ அவங்களுக்கு எப்படி சம்பளம் கொடுக்குறது? பிரேக்கிங் போட்டால் தான் கொடுக்க முடியும். அதனால எதையாவது விஜய் பாத்ரூம் போகிறாரு, விஜய் வண்டியில் ஏறிட்டாரு, விஜய் வந்து டெல்லியில் இறங்கி போயிட்டு போகிறான். இப்போ என்ன இங்கே சிபிஐ ஆஃபீஸ் போகிறான் விசாரணைக்கு, போனால் போயிட்டு போகிறான், இப்போ என்ன இருக்குது அப்படின்னு விட மாட்டாங்க. அதை வந்து இங்கே உட்காந்து பார்த்து போகிறாரு, பார்த்தீங்கன்னா ப்ளூ சட்டை கருப்பு சட்டை போட்டிருக்காரு, வெளியே வரும்போது வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, இப்படின்னு ஒரு கும்பல் இருக்குது, கூமுட்டை கும்பல். இந்த கும்பலுக்கு வேறு வேலையே கிடையாது. அவன் பிள்ளைய அழுதுட்டு கிடங்க, அதுக்கு வேலை பார்க்க மாட்டான். இங்கே உட்காந்து விஜய் என்ன சட்டை போட்டிருக்காரு, திரிஷா என்ன ஜாக்கெட் போட்டிருக்கான்னு பார்ப்பாங்க. அதே கல்யாணத்தில் 2 பேரும் ஒரே மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது புரியுது அவங்களுக்கு, ப்ளூ ப்ளஸ் ப்ளூ அப்படின்னோடனே அதை 2 பிள்ளைங்க பார்க்கும். அப்போ விஜய் அண்ணாவுக்கு வந்து ப்ளூ தான் பிடிக்குதா, சரி சாயந்தரம் போய் எனக்கு ப்ளூ சுடிதார் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அது போய் எடுத்து அது போட்டு அடுத்த நாள் செல்ஃபி எடுத்து போடும். இப்படி ஒரு மடக்கூட்டம் இருக்கிறதுனால இதை வச்சு ஓட்டுறது, டிவி சேனல் ஓட்டினா தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் 1ஆம் தேதி, அந்த மாதிரி இருக்கு. ஆனால் உண்மையாக வர செய்திகள் வந்துட்டு தம்ப்நெயிலே வச்சு ஆட்டுவாங்க, அழிந்த ஈரான், செத்த ட்ரம்ப் இப்படின்னு என்னத்தையா வச்சு போடுறாங்க. போட்டு படிக்க உள்ள பார்த்தா பழைய செய்தியாக தான் இருக்கும். இப்படி ஒரு கும்பல் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ சர்வதேச அரசியல்ன்ற பேரில் இந்த இங்கே வர பேப்பரை படிச்சு விட்டு அதை வச்சுட்டு அப்படியே கர்மி சைஸே எடுத்துகிட்டு ட்ரம்ப் இன் த ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாட் ஹி டிட் இஸ், அதை தான் நான் சொல்கிறேன். அவன் எவர் சொல்கிறேன் இன்னொன்று அதை தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாயில் அந்த நாங்கள் எப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல, அந்த மிமிக்ரி பண்ணுறவங்க தான் கரெக்டாக பண்ணாங்க. அப்படியே கடிச்சு பேசுவாங்க ஸ்டைலிஷாக. ஏன்னா அப்போ தான் வந்து இவர் ரிச் எக்ஸ்டர்னலில் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை பற்றி இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் பற்றி ஒரு தெரியும், புரியுதா அவங்களுக்கு. ஆனால் இவங்களை யாரா பார்க்குறான்னு எவனும் பார்க்க மாட்டான். முத நாள் பார்ப்பாங்க, சரி ஒரு பயங்கரமாக இருக்காரு ஆள் பார்க்குறதுக்கு அப்படின்னு ஃபுல்லாக வருவாங்க, டக்குன்னு வெளில போயிடுவாங்க 3 நிமிஷத்தில். 2ஆம் நாள் பார்த்தா 4000 வியூஸ் கூட போகாது, ஆனால் பயங்கரமாக பேசியிருப்பேன். காண்டில் என்ன பண்ணுவாங்க, எவனையாக பிடிச்சி கடிச்சு விட்றது, இப்படி சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் மைண்டில் என்னென்னா அமெரிக்கா அடிமைகள் அவங்க போகிறாங்க, மைண்ட்லேயே அமெரிக்கா பெருசு, அமெரிக்கா மாப்பிள்ளை மாதிரி அவங்க. ஆமாம், இவன் போகவும் மாட்டான், போயிருக்கவும் மாட்டான், ஆனால் ஆசைப்படுவான் அமெரிக்கா மேலே, ஐஸ்வர்யா ராய் மேலே ஆசைப்படுற மாதிரி. அது கல்யாணம் ஆகி பிள்ளை பார்த்து 50 வயசு ஆகுது, ஐஸ்வர்யா அப்படின்னு என்ன சில பேர். அந்த மாதிரி தான் இங்கே ஒரு கும்பல் இருக்காங்க அமெரிக்காவான. அதே மாதிரி தாடி ஈடிலாம் வச்சுட்டு ஷர்ட்லாம் போட்டு ஃபுல் ஹேண்ட்லாம் போட்டு சில நேரம் கிடச்சா கோட்டு போடுவாங்க. இப்போ வெயில் காலத்தில் போட்டோன்னா வெந்து செத்து போயிடுவாங்க. ஆனால் இப்போ கோட்டு போடுறது இல்லை, ஃபுல் ஹேண்டு போடுறது, அப்படி போட்டு ரைட்டில் வாட்ச் லெஃப்ட்டில் வாட்ச் நடுவில் இதெல்லாம் கட்டிட்டு ஸ்டைலிஷாக. சரி யுஎனில் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா WHO இருந்தாங்க அவங்க வந்து ஈராக்கில் பார்த்திங்கன்னா எர்பில் கேம்ப்பு. அந்த கேம்பில் பார்த்தீங்கன்னா F-35 வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். எப்படி பறக்கும்னு யாருக்குமே தெரியாது. அது பார்த்தீங்க அப்படின்னா கிளம்புச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இப்போ சார் பார்த்து தான் குராஸ் மாறுறது 3ன்னு சொல்லிட்டு ஒன்று 4000 கிலோமீட்டர் வந்து போய் தாக்கியிருக்கான். ஆனால் அதோட பயணம் பண்ணுறது 2000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் பண்ணணுமா, அப்புறம் எப்படி இது 4000 கிலோமீட்டர் போச்சு? இல்லை அது வந்து வண்டியில் வச்சு 2000 கிலோமீட்டர் கொண்டு போய் அங்கேருந்து ஏற்றி விட, அப்போ 4000 கிலோமீட்டர் ஆச்சுல. அது சொல்ல மாட்டாங்களே சார். இல்லை சொல்கிறேன், அது 2000 கிலோமீட்டர் எந்த வண்டியில் கொண்டு போவாங்க? இவங்களாம் விட்டு ஆட்டுறதா ஏதாவது இதில் படிச்சிருவாங்க. கூகுளில் தட்டின கிராம் ஷஹர் F-35 F-24 அப்படின்றது. அந்த F-35லாம் வந்து பறக்கும் குண்டு போடும், ஓகே, அதே அடிச்சிட்டாங்க, ரெக்கையை காலி பண்ணி விட்டாங்க. அப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன பண்ணுவான்னா அது சொன்னால் வெளியே சொன்னால் அசிங்கம். அவன் என்ன சொல்லுவான்னா டயரில் காற்று இறங்கிடுச்சுன்றதுனால டக்குன்னு இறக்கிட்டாங்க, அதை இவங்க நியூஸாக போடுவான், அதை பார்த்து இவன் சொல்லுவான். அமெரிக்காலாம் அசைக்க முடியாது. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஈரான் அப்படி இப்படின்னு 10 நாளைக்கு தாக்கு பிடிக்காது, எங்களுக்கு தெரியும். இப்போ ட்ரம்ப்பும் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு நேற்று ஒருத்தர் பார்த்தேன். நான் ஈராக்கில் இருக்கும்போது அப்படின்னா, சரி நீ ஈராக்கில் எப்போ இருந்த? சரி ஈராக்கில் இருந்த, இப்போ இந்தியாவில் இருக்காங்க எத்தனை, தமிழ்நாட்டில் வச்சுங்க 7 கோடி பேர் இருக்கான். நீ பீச்சில் போகிறீங்க, இங்கேயே பிறந்து வளர்ந்தவன் பீச்சுக்கு வருவான், ஒரு 25 வயசு பையன் 26 வயசு பையன். அவன்கிட்ட வந்து ஜனாதிபதி யாருன்னு கேளுங்க, துணை ஜனாதிபதி யாரு, 10 பேர்கிட்ட கேளுங்க, 9 பேருக்கு தெரியாது, யோசிப்பாங்க. அப்போ இந்தியாவிலேருந்து அவன் என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி இப்போ ஈராக் என்ன கணத்தில் கொஞ்ச நாள் வேலை பார்த்துருப்பான் சூப்பர்வைசர். இப்போ ஈராக் அரசியல் அதுக்கு ஈராக் போகணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த உள்ள நாலேஜ் அது உள்ள என்ன படிச்சு என்ன பண்ணுவீங்க? எவனோ கூப்பிட்றான்றக்கா போயிடுறதா? பொம்பளையா பிறந்திருந்தா என்ன ஆகணும் உங்கள் நிலைமை?
புரியுதா? தப்பாயிடாது. கண்டிப்பா அவர் கூப்பிட்டாரு போயிட்டு இந்த இவர் கூப்பிட்டாரு சும்மா தான். நீ வேற அர்த்தத்தில் இன்டர்வியூக்காக தான் இன்டர்வியூ சொல்கிறேன். எப்படி ரொம்ப அசிங்கமாயிடும். அந்த மாதிரி போய் ஏதாவது சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இப்போ ஈரான் வார் தான். இந்தியாவை பொறுத்தளவுக்கு அப்படி தான் போயிட்டு. ஓகே, இல்லை சார், இப்போ நேற்று கூட ஒரு போர்க்கப்பல் வந்து ஆள் இல்லாத போர்க்கப்பல் நின்றுச்சு. துருக்கி போர்க்கப்பல் எப்படிங்க ஆள் இல்லாமல் போகும்? அதான் சார் செய்தியாக போடுறாங்க. ஆள் இல்லாமல் எப்படி ஒரு எதுவுமே இயங்காதங்க. கரை வீட்டில் வேணால் ஆள் இல்லாமல் இருப்பாங்க. திருப்பதி போயிட்டாங்கன்னா கூட்டிகிட்டு குடும்பத்தோடு போயிடுவாங்க. கப்பல் எப்படி ஆள் இல்லாமல்? ஆள் இல்லாத கப்பல் கரை ஒதுங்கிச்சு. துருக்கி வந்து அதை அழிச்சிருச்சு. அமெரிக்காவா லூஸ் ஆகும் ஆள் இல்லாத கப்பலை போட்டு அழிக்கிறதுக்கு. புரியுதா? இந்த மாதிரி செய்திகள் வந்துட்டு தானே சார் இருக்கு தொடர்ந்து. இல்லை அது ஏதாவது இந்த பேய் கதை நீங்கள் சொல்லிட்டு தான் அதை கேட்கறதுக்கு 4 பேர் இருக்கேன். ஆள் இல்லாத கப்பலா இந்த இதுல எல்லாம் போடுவாங்க இல்லை, அந்த இதுல எல்லாம் பழைய புஸ்தகத்துல எழுதுவாங்க. தனியாக இருந்த பெண் கதவு மேல திறந்தது அப்படின்லாம் எழுதுவாங்க. திறந்து பார்த்தால் அழகிய பெண் அங்கே நின்றிருந்தாள், அவள் அருகே யாரும் இல்லை, அதெல்லாம் கதை எழுதுவாங்க. அதை பார்க்கறதுக்கு ஒரு கும்பல் தனியா டைட்டில் தனியா ஒரு பெண் கதவு. ஆமா ஆமா அப்படின்னு போட்டுருவாங்க. தனியாக படுத்திருந்த பெண் அப்படின்னு போட்டுருவாங்க. உள்ள பார்த்தா அது வைத்த வழியில ஆஸ்பத்திரியில படுத்திருந்துருக்கும். இந்த டைட்டில் வச்சிருக்கோம். இதே தான் இப்ப தம்ப்நெயில்ல வைக்கிறாங்க இவங்க. தனியாக வந்த கப்பல், தாக்கிய துருக்கி, நொறுக்கிய ஈரான், பற்றி எரிந்த பயங்கரம். புரியுதா? அந்த பேர் நல்லா ஈஸியா இருக்கு சார். ஈரான், அமெரிக்கா அப்படின்னு வச்சு இப்போ தம்ப்நெயில்ல போட்டுறா. உள்ள பாத்தீங்கன்னா அது ஒண்ணுமே இருக்கு. அது எதாவது மீன்பிடி படகு எல்லாம் ஓரத்துல ஒதுங்கி இருக்கு. ஆள் இல்லாம எப்படி கப்பல் போகும்? கப்பல் அதுவும். கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் பேசுனதுக்கு நன்றி.